கங்கா வந்து இந்த மாதிரி விருப்பம் இல்லைன்னு சொல்லணும்னு வந்து அவங்க அம்மா வந்து திட்டி வந்து என்ன பண்ணுறாங்க, கங்காவுக்கு புத்திமதி சொல்கிறாங்க. அடுத்து வந்து கங்காவை சமாதானப்படுத்தி இதுக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கங்கா என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே வந்து கொடைக்கானல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. இங்கே நான் வந்து என் அம்மா வீட்டோடையே வந்துட்டுமா கொடைக்கானலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட காவேரி கேட்குறாங்க. சரி காவேரி உன் விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாரு. அதனால் காவேரி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்து எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக வந்து கொடைக்கானலுக்கு போகிறாங்க. அங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும், கொடைக்கானல்ன்றது வந்து மலை பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரைலாம் பண்ணிகிட்ருக்காரு. காவேரிக்கு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்காரு. காவேரிக்கு ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, இங்கெல்லாம் எப்படிலாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்ருக்காங்க. ஏங்க இந்த வாட்டி வந்து எல்லாமே முடிச்சுட்டு எல்லா இடமும் சுற்றி தான் பார்த்துட்டு தாங்க போகணும், அப்படியே போகக்கூடாதுங்க அப்படின்றாங்க. சரி காவேரி எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம் போதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி விருப்பப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவும் சொல்லிட்டுருக்காங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது கங்கா மட்டும் மூஞ்சி தூக்கி எப்பவும் போல் வச்சிட்ருக்காங்க. அதை பார்த்து சாரதா, ஏண்டி எல்லாருமே எவ்வளோ சந்தோஷமாக கொடைக்கானலில் இருக்காங்க பாரு, வந்து யமுனா வீட்டுக்காரு, அதே மாதிரி காவேரி வீட்டுக்காரு எல்லாருமே சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க, நீ மட்டும் ஏண்டி இப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ என்ன பிரச்சனைமா உனக்கு, நான் சும்மா தானே நிற்கிறேன், நானும் பார்த்து தானே இருக்கேன், காவேரி இந்த வீடை வாங்குறதுல உனக்கு விருப்பமே இல்லடி அப்படி தானே. ஆமாம்மா எனக்கு விருப்பம் இல்லை. ஏன் உனக்கு விருப்பம் இல்லை, நல்லா இருக்கே கதை, அவள் மட்டும் பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரி ஆகிடுவா, நான் மட்டும் இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கணுமா, நீ தானே வீடு விற்கணும்னு சொன்னேன், இப்போ நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. இங்கே பாருமா வீடு விற்கணும் தான் நான் சொன்னேன், ஆனால் அவள் வாங்குறது எனக்கு பிடிக்கலம்மா அப்படின்னோடனே, இப்படியா இருப்ப, இவ்வளோ கேவலமானவளா நீ, கொஞ்சம் கூட யோசிக்க கூட மாட்டியா, ஏங்கங்க இப்படி இருக்க, உன் தங்கச்சிடி அவ, தங்கச்சின்று என்ன கொஞ்சமாவது இருக்கா, அவள் எவ்வளோ பண்ணியிருக்கா, உனக்கு என்னம்மா பண்ணா, அப்படி உனக்கு என்ன பண்ணல கங்கா, இப்போது நீ இவ்வளோ பேசுகிறியே, அன்னைக்கு உங்கள் வீட்டுக்காரர் மாட்டிக்கக்கூடாது, அவ்வளோ பணத்தை அவர் தொலைச்சார்ல, அப்போ அந்த பணத்தை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை யாராவது கேட்பாங்களா, அவ்வளோ பணமும் யார் காரணம், உன் வீட்டுக்காரர் தானே தொலைச்சாரு, அப்போ அவர் தானே அந்த பணத்தை கொடுத்துருக்கணும். ஆனால் காவேரி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை அடமானம் வச்சு அந்த வந்து பணத்தை வந்து குழந்தை ஆப்ரேஷனுக்காக, நர்மதா ஆப்ரேஷனுக்காக கொடுத்துருக்கா. இந்த அளவு உனக்காக எல்லாமே பண்ண காவேரியை போய் இப்படி பேசிட்டு கேடி, கொஞ்சம் நன்றி கூட இல்லையா உனக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னம்மா நீ இப்படி என்ன பேசிட்டு வேறு என்னடி பேசுறது, இன்றைக்கி காவேரி இந்த வீட்டை வந்து வாங்கலைன்னு வச்சுக்கோ, இந்த வீடு யாருக்காவது போய்டுண்டி, அதுக்கப்புறம் இந்த வீடு நினச்சி கூட பார்க்க முடியாது, திரும்பி கூட பார்க்க முடியாது, உன் அப்பாவோட அந்த ஞாபகங்கள் வந்து நம்மளுக்கு எல்லாமே போயிடும். காவேரி வாங்குறதால தான் எப்பாவது ஒரு வாட்டியாவது நான் போய் பார்த்துட்டு வர வேண்டிய அந்த வீட்டை, உன்னை என்னை பற்றி உனக்கு கவலையே இல்லைல்ல உனக்கு அப்படின்றாங்க. அது கேட்டுட்டுருக்காங்க, அமைதியாக இருக்காங்க. இங்கே பாருக்காங்க, போகிற வரைக்கும் ஏதாவது வந்து இந்த விஷயத்தில் பிரச்சனை பண்ண அப்புறம் நான் நல்லவளாக இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன், அமைதியாக இருக்க கற்றுக்கோ, அப்படி இல்லைன்னா எதுக்குடி நீ வர அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் தானே கையெழுத்து போகணுன்னு வர சொன்னீங்க, இப்போ வேறு மாதிரி பேசுகிறீங்க, கையெழுத்து போட்டுட்டு அமைதியாக இருக்கிறது வழியை மட்டும் பாரு அப்படின்றாங்க. பார்க்குறது தானே போகிறேன், காவேரி தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வசதி அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்கே வந்து விஜயும் காவேரியும் வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வராங்க. அப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட, அங்கே பாரு உன் அக்காவும் அம்மாவும் வந்து அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு வராங்க. அப்போ விஜய் வந்து காவேரி கிட்ட, ஏன் உங்கள் அக்கா எப்போ பார்த்தாலும் உம்முன்னு இருக்காங்க, என்ன தான் பிரச்சனை காவேரி உன் அக்காவுக்கு அப்படின்னோடனே, என் அக்காவுக்கு எல்லாமே பிரச்சனை தாங்க, இப்போ கொஞ்சம் நாளாகவே அக்கா ரொம்ப கோவமாக இருக்கா, ஒரு வேளை என் மாமா இல்லாதால அந்த டென்ஷனை எல்லாருமே காட்டுறாளா என்னன்னு தெரிலங்க, எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. சரி காவேரி சீக்கிரமாக உன் மாமா வர வச்சிடும், நீ கவலைப்படாத, அதுக்காக என்னங்க பண்ண முடியும், என் மாமா வேலை விஷயமா தானே போயிருக்காரு, அவர் இருந்தால் மட்டும் இவனை நல்லா பேசுவா, அவர் வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருந்தா, இப்போ போனோனையும் அவள் தொல்லை பண்ணுறா, என் அக்கா இப்படி தாங்க, ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னோடனே, சரி காவேரி உன் அக்காவுக்கு நம்ம வீடு வாங்குறது விருப்பம் இல்லையோ, விருப்பம் இல்லை தான், விருப்பம் இல்லையா என்ன சொல்கிற, எனக்கு என்னமோ என் அக்காவுக்கு நான் வீடு வாங்குறது விருப்பம் இல்லைங்க, ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் என் அம்மாக்காகவும் எல்லாருக்காகவும் ஒத்துக்கிறான்னு நான் நினைக்கிறேன். சரி எதுக்காக காவேரி, எதுக்காகனா என்னத்தை சொல்கிறது, நான் எனக்கு தெரியலங்க எதுக்காகன்னு, அவள் ஏன் இப்படி பண்ணுறானோ எனக்கு தெரியல அப்படின்றாங்க. காவேரி உண்மையிலே சொல்லப்போனால் அவங்க வீட்டிலே நீ தாண்டி நல்ல பொண்ணு, மற்றவங்க எல்லாருமே சுயநலமாக தான் இருக்காங்க காவேரி அப்படின்னோடனே, என்னங்க பண்ணுறது இப்படியே நடக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. இங்கே காவேரி விஜயும் பார்த்துட்டு வந்து, சாரதா ரொம்ப எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அடுத்து வந்து சாந்தி வந்து இவங்க எல்லாரையும் பார்க்க வராங்க. அப்போ வந்து காவேரி பேரில் இந்த வீடு வாங்குறது ரொம்ப சந்தோஷம்டி, உன் சொத்து ஒன்று விட்டு எப்பவும் போகாது போட்டிருக்கே, காவேரி தான் இந்த வீட்டை காப்பாற்றிட்டே இருந்தா, கடைசியில் அவ கைக்கே இந்த வீடு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சாந்தி. கரெக்டாக ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் வந்து கங்கா வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே தான் அந்த சைனை போடுறாங்க. இதனால் எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க.